வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியோட 22 ஜூலை 22 ஓட ட்ரேடிங் அனாலிசிஸ் தான். ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடிங் அனலைஸ் பண்ணுறது, எப்படி லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன், சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நிஃப்டியோடதை பார்ப்போம். ஆக்சுவலாக நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னா, நிஃப்டியில் ஃபஸ்ட்டு ஜூலை 19th ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு செக் பண்ணோம். ஜூலை 19ல் ஒரு இனிஷியேட் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, ஒரு ரெஸ்பான்சிவ் ஆக்டிவிட்டீஸ் தான் நடந்திருக்கு. அதாவது ஜூலை 18ல் ஒரு சிங்கிள் பிரின்ஸ் பையிங் சிங்கிள் பிரின்ஸ் இருந்தது, அதை கிளியர் பண்ணணும்னா அவங்க ஒரு இனிஷியேட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த இனிஷியேட் செல்லிங்கை பண்ணவங்க அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் கீழே 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 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன் டைம் ஃப்ரேமிங் நடந்திருக்கு. ஒன் டைம் ஃப்ரேமிங் என்னென்னா, இப்போ ஏ பீரியடு, பி பீரியடு, சி பீரியடு, டி பீரியட்னு அடுத்தடுத்த லெவல்ஸை வந்து அவங்க நோட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இதுக்கு மேலே விடவே இல்லை அவங்களோட லெவல்ஸை. ஸோ இந்த ஜூனில் அன்னைக்கு ஃபுல்லாக நடந்தது ஃபுல்லாகவே ஒரு இனிஷியேட் செல்லிங் தான். ஸோ அதே மாதிரி ரெஸ்பான்சிவ் ஆக்டிவிட்டினா என்னென்னா, அதாவது அதாவது ஜூலை 18th வேல்யூ ஏரியாஸ்க்கு மேலே இருந்தே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம ரெஸ்பான்சிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், அதாவது ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ். அதே மாதிரி வேல்யூ ஏரியாவுக்கு கீழேருந்து பை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரெஸ்பான்சிவ் பையர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஓகே, அடுத்தது ஜூலை 22 என்ன நடக்கும்? ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஜூலை 22 வந்து பட்ஜெட் டே வரப்போகுது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும். ஸோ நியூஸ் பேஸை மட்டுமே வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்கோ, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ, இல்லை எந்த ஒரு கால்ஸோ டிப்ஸோ கொடுக்க போகிறதில்ல. மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். அதுதான் நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது. இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க, நம்ம யார் கூடலாம் மோத போகிறோம், யாருக்கிட்ட மோதுனா நம்ம வந்து ஜெயிக்கலாம், யாருக்கிட்ட மோதுனா நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற எல்லா ஃபுல் டீட்டெயில்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் கிடைக்கும். சரி, நிஃப்டியோட 22 லெவல்ஸ் பார்ப்போம். இந்த ஜூன், அதாவது இந்த ஜூலை 18th 19th ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வீக்கு செல்லிங் ஜோன். ஸோ மார்க்கெட் எக்ஸாம்பிள் ஒருவேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம், கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ரிவர்சல் ஆகலாம். மார்க்கெட் இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவல்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட கீழே விழலாம். இது ஒன்று நடக்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு இதே மாதிரி ப்ரீவியஸ் வேல்யூ ஏரியா கிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேருந்து டைரெக்டாக இங்கே போகலாம். அதாவது ஒன் டைம் ஃப்ரேம் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுவும் நடக்க சான்சஸ் இருக்குது. பட் ப்ராபப்ளி இந்த லெவல்ஸை ப்ரைஸ் கிளியர் பண்ணும், அது ஒன்று. அப்படி இல்லை செல்லிங்கில் நடக்குது அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் ரெஸ்பான்சிவ் ஆக்டிவிட்டி. இந்த இடத்த ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக வந்து இந்த ஏபி பொருளோஸை கிளியர் பண்ணும் ப்ரைஸ். இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இதோட அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன், அதாவது இந்த விபிஓசி. இதை ஏன் விபிஓசின்னு சொல்கிறேன்னா, வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இதை பற்றின உங்களுக்கு இந்த வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரியும். ஸோ இந்த சிங்கிள் பிரின்ஸ்னா என்னன்னு தெரியல, ஒன் டைம் ஃப்ரேமிங்னா என்ன, இதை எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்டாகவும் நான் உங்களுக்கு வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். சரி, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் டே ஹையை கிளியர் பண்ணும் மார்க்கெட், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் டேயில் சொல்லியிருந்த மாதிரியே மார்க்கெட்டில் ஒரு லெவல்ஸ் நடந்திருக்கும். இந்த ஏபி பொருளை கிளியர் பண்ணணும்னு சொன்னால் அதே மாதிரி அடுத்த நாளே கிளியர் பண்ணுச்சு ஏபி பொருளோஸை. அடுத்த ஏபி பொருளை வந்து பெண்டிங், இந்த ஏபி பொருளோ இந்த ஏபி பீரியட் தான் சொல்கிறேன், இதையே தான் 2 நாள் கண்டினியூஸாக ஏபி பொருளோ நடந்துச்சு. ஓகேவா? இப்போ இதில் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இங்கே அந்த ப்ரீவியஸ் டேவோட ஸ்ட்ரக்சர் ஒரு எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர், அதாவது வைடு இனிஷியல் பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 நாளுமே அதான் நடந்திருக்கு. மார்க்கெட் ஒன்ஸ் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த மாதிரி வைடாக ஆக்ட் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அதனால தான் மோஸ்ட் ப்ராபப்ளி என்னோட வியூ மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அது 22ல் நடக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி வந்தால், கீழே விழுற மாதிரி இருந்தால் ப்ரைஸ் வந்து இந்த லெவல்ஸை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஜோன் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். இந்த ஜோன் அடுத்து நான் அது இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஏரியா, இது எல்லாமே அடுத்தடுத்த லெவல்ஸ்.
ஸோ அடுத்த பேங்க் நிஃப்டியோடதை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ள. ஸோ அன்னைக்கு டேல பெரிய மொமெண்டம் இருக்காது நான் அதனால் அன்னைக்கு ஆக்சுவலி ட்ரேட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ள ஓப்பன் பண்ணி ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து எக்ஸாக்டாக செல் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒன் டைம் ஃப்ரேமிங் சின்ன ஒரு இது விக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எக்ஸஸ். இந்த விக் ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இந்த லெவல்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் பெருசான ஒரு ஆக்டிவிட்டி நடக்கல. பேங்க் நிஃப்டியும் சேம் அந்த மாதிரி தான். பார்த்தீங்கன்னா இப்போ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஒரு நிமிஷம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எதுவாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பையர்ஸே இல்லை மார்க்கெட்டில். பார்த்தீங்கனாலே இந்த லாஸ்ட்டு மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலே இது ஒரு நாளோட டே சார்ட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கனாலே பையர்ஸ் பெருசாக ஆக்டிவாகவே இல்லை. ஒரு 1 மந்த்தாகவே மார்க்கெட் போராக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பெரிய லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இன்னும் வரலை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பட்ஜெட் டேல அதை கொண்டு வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம். ஏன்னா நிறைய நியூஸ் இருக்குது. நெகட்டிவ் நியூஸ்லாம் நிறைய நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஆளாளுக்கு ஒரு வீடியோவில் ஒரு சேனலில் போட்டிருப்பாங்க. ஸோ ஜூலை 19th பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த இடத்த ஒரு ஒன் டைம் அதாவது எக்ஸஸ் ஃபார்ம் பண்ணி செல் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக செல் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். மார்க்கெட் ஒரு வேளை ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு இந்த ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட போயிட்டு ஆல் டைம் ஹையில் போயிட்டு அங்கேருந்து செல் பண்ணி கீழே கொண்டு வரலாம் கேப் அப் பண்ணி. இது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் வரேன் இருங்க. ப்ரைஸ் இந்த ஏரியாவில் கேப் அப் பண்ணி ப்ரைஸை இங்கேருந்து போயிட்டு அங்கே ஒரு விக் ஃபார்ம் பண்ணி, அதாவது இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு விக் ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து ப்ரைஸை கீழே 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 கொண்டு வர சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா கேப் டவுன் பண்ணி ப்ரைஸை கண்டிப்பாக கேப் டவுனுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கேப் டவுன் பண்ணி ப்ரைஸை கண்டினியூஸாக மேலே கொண்டு போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு கவனிக்க வேண்டியது லெவல்ஸ் மட்டும்தான். என்ன ஆக்டிவிட்டி நடக்கும்ன்றது தான். நான் எப்போவுமே அடுத்த டேல இதுதான் நடக்கும்னு சொல்ல மாட்டேன். பட் ஒருவேளை பை சான்ஸ் கிடைச்சா இது லெவல்ஸ், செல் சான்ஸ் கிடைச்சா இது லெவல்ஸ், இப்படி தான் நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் செல்லிங்க்கு ஒருவேளை செல்லிங் ஆனால் செல்லிங்க்கு நிறைய லெவல்ஸ் பெண்டிங் இருக்குது, கிளியர் பண்ண வேண்டியது. செல்லிங்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பையர்ஸ் பேங்க் நிஃப்டியில் ஆக்டிவாக இல்லைன்றதை நான் அடிக்கடி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட வியூ வந்து மார்க்கெட் அகைன் இந்த இடத்த ஒரு ஹையி போயிட்டு அங்கேருந்து செல் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. கேப் அப் பண்ணலாம், கேப் அப் பண்ணி ஒரு வீக் ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து செல் பண்ணலாம், இல்லை கேப் டவுன் கொடுத்துட்டு இந்த லெவலை போய் கிளியர் பண்ணலாம். இது ரெண்டும் நடக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஒன்று கேப் அப் ஆச்சுன்னா இந்த லெவல் கிளியர் ஆகும். ஃபஸ்ட்டு 52,834 லெவல்ஸு டவுன் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸை கிளியர் பண்ணி இங்கேருந்து மேலே கொண்டு போவாங்க. ஸோ ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேல என்ன நடந்திருக்குன்னா, ப்ரைஸ் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணி இனிஷியேட் செல்லிங் பண்ணி அதே மாதிரியே நிஃப்டியில் பார்த்த மாதிரி இந்த இடத்த ஒரு எக்ஸஸ் ஃபார்ம் பண்ணி ஒன் டைம் ஃப்ரேமிங் கீழே 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 ஃபார்ம் பண்ணி இந்த வீக்கர் லெவலை இன்னும் கிளியர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த வீக்கர் லெவலை டார்கெட்டாக வைக்கலான்னு. அதுக்கு முன்னாடி 4 டேவில் சொல்லியிருந்தேன். இங்கே யாராவது செல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டேக்கு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ப்ரைஸ் ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ அன்னைக்கு டேயில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஆக்சுவலி இந்த லெவல் வரைக்கும் பண்ணியிருந்தால் இப்போவுமே சான்ஸ் இருக்குது. ஒருவேளை ப்ரைஸ் மேலே ஓப்பன் ஆகிட்டு ஒரு விக் ஃபார்ம் பண்ணி இதே மாதிரி ஒரு விக் ஃபார்ம் பண்ணாங்கன்னா கீழே இது வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஸோ இது மோர் வீக் செல் பையர்ஸ். ஆக்சுவலி இந்த ஜூனில் பை பண்ண எல்லாமே ஒரு வீக் பையர்ஸு. ஸோ இதுதான் என்னோட வியூ வந்து ஃபின் நிஃப்டியில் டவுன் வந்தால் இந்த லெவல்ஸ், இந்த லைன்ஸு, இந்த வீக் பையர் லெவல், அதாவது ப்ரீவியஸ் டே அதுக்கு முன்னாடி நாளோட லோ, இது 2 நாள் தான் என்னோட லெவலாக இருக்கும். அப்புக்கு பார்த்தீங்கன்னா அப்புக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு வீக்கான இதில் தான் இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து டவுனுக்கே ட்ரை பண்ணுங்கள். என்னோட வியூ வந்து டவுன் தான். இந்த லெவல் ஃபின் நிஃப்டியில் கிளியர் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சிங்கிள் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது கீழே.
ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணும் மார்க்கெட்டு பொறுத்திருந்து தான் இதெல்லாம் இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணணும். ஸோ என்னோட வியூ இதுதான். என்னோட ப்ரீவியஸ் டே வீடியோ போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் குடுத்த லெவல்ஸ் அழகா கிளியர் பண்ணியிருக்கோம். இந்த மாரி வீக் பையர்ஸ் யாரு, வீக் செல்லர்ஸ் யாரு எல்லாத்தையும். ஸோ நன்றி. நான் அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு அடுத்தடுத்த லேர்னிங் வீடியோஸ்லாம் போடுறேன். கண்டிப்பா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி. வணக்கம்.